ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் ரேகா குக்கிங் சேனல் ரேகா பேசுகிறேங்க. இன்றைக்கி நாம் பால் பவுடரை வச்சு பேடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் என் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கடாயில் ஒரு 3 ஸ்பூனு நெய்ங்க, நெய் நல்லா உருகுனதும் 150 ml பாலுங்க. பால் நல்லா காஞ்சி பொங்கி வரட்டும். பால் நல்லா காஞ்சி பொங்கிடுச்சுங்க. இப்போ 50 கிராம் சர்க்கரை நல்லா கரையிட்டோம். சர்க்கரை கரையை அதிக நேரம் எடுத்துக்காதுங்க. பால் நல்லா சூடாக இருக்கிறதுனால கொஞ்ச நேரத்துலேயே கரைஞ்சிரும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. 200 கிராம் பால் பவுடருங்க. இப்போ இதோட கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிறு சிறு கட்டிகள் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இது மாதிரி இது போல் மிக்சரில் வச்சு நம்ம நல்லா கலந்து விட்டோம்னா ஹீட் ஏற இந்த கட்டிகள்லாம் நல்லா பொலபொலன்னு ஒரே மாதிரியே வந்துடும். இது போல் கொஞ்சம் நேரத்துலையே நமக்கு நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துடுங்க. நல்லா கெட்டி பதத்துக்கு வரட்டும். கட்டிகள்லாம் உடஞ்சி ஒரே மாதிரி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம நார்மல் கரண்டி எடுத்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது போல் எடுத்து விட்டோம்னா நல்லா கட்டி பதத்துக்கு இருக்கணும். அது மாதிரி நல்லா பதம் வரக்குள்ள நம்ம இறக்கிடலாம். நம்ம இது செஞ்சு முடிக்கிற வரைக்குமே அடுப்பு சிம்மில் தாங்க இருக்கணும். இது போல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது போல் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. இது நல்லா ஆறட்டுங்க. ஆறினாதான் நம்ம எடுத்து நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிக்க முடியும். நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம கையில் நல்லா நெய் தடவிப்போம். நெய் தடவிட்டு இதை ஒரு முறை நல்லா அமுத்தி ப்ரெஷ் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். மேலே ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி இருக்கும். அதெல்லாம் நல்லா இது மாதிரி பண்ணிங்கன்னா ஒரே மாதிரி ஈவன் ஆகிடும். நம்ம எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு நம்ம நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். இது போல் தேய்க்க உருண்டை பிடிக்கக்குள்ள நம்ம கண்டிப்பாக கையில் நெய் தடவி இருக்கணுங்க. இது போல் எல்லாமே நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது போல் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம இது மேலே நட்ஸ் வச்சுக்கலாம். நம்ம எந்த நட்ஸ் வேணாலும் வச்சுக்கலாங்க. பாதாமும் வச்சுக்கலாம், பிஸ்தாவும் வச்சுக்கலாம், பம்கின் சீட்ஸ் கூட வச்சுக்கலாம். இது போல் வச்சு இப்படி லேசாக அமுத்தி விட்டுருங்க. இந்த தீபாவளிக்கு இது மழை வித்தியாசமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஒரு 20 நிமிஷத்துலேயே இந்த டிஷ்ஷை நம்ம செஞ்சிடலாங்க. நம்ம பால் பேடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம பால் பவுடரில் எப்படி பேடா செய்கிறதுங்கிறத சிம்பிளான முறையில் பார்த்தாச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.